வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய டாட் ஸ்கேலை வச்சு ஒரு பாடி லூஸ்க்கும் எவ்வளோ ஈஸியாக டாட் பிடிக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த டாட் ஸ்கேல் பார்த்திங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 44 இன்ச் பாடி லூஸ்க்கு, அதாவது ஒரு பெரிய உடம்புக்காரவங்களுக்கு எப்படி டாட் பிடிக்கணுங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனை சிங்கிள் சைடு எடுத்துக்கிட்டோம். இந்த சிங்கிள் சைடில் நம்மளுடைய டாட் ஸ்கேலை வச்சு டாட் பகுதியை மார்க் பண்ணுறதுக்காக முதல்ல மடிப்பு எடுத்துகிட்டு நம்மளோட உயரம் டாட் ஸ்கேல்லையே அதோடைய உயரம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த உயரத்தை நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டாட்டோடைய அகலம், அந்த டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய மெஷர்மெண்ட், அதாவது பாடி லூஸ்க்கும் இடுப்பு அளவுக்கும் சேர்த்து வரக்கூடிய அளவு என்ன அப்படிங்கிறது நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹூக் சைடு சென்டர் எடுத்துக்கலாம். ஹூக் சைடோட சென்டர் எடுத்துக்கிட்டு நம்மளோட டாட் பிடிக்கிற பகுதி எவ்வளோங்கிறதையும் பார்த்துட்டு அந்த சென்டரும் நம்ம இப்போ ஹூக் டாட் கிட்ட வரக்கூடிய சென்டரும் மேட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் டாட், இப்போ நான் எல்லாமே மார்க்கிங் காட்டுறேன், ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்ம் ஹோல் டாட்டுக்கு தேவையான சென்டர் பகுதியை எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம டாட் பிடிச்சதோட சென்டர்னு ஒன்று நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த சென்டர்லேருந்து நம்மளுடைய சென்டரில் இருந்து கீழ் டாட் வரைக்கும் எவ்வளோ அகலம் எடுத்தோமோ அதே தான் ஆர்ம் ஹோல் சைடையும் ஹூக் சைடையும் வச்சோம். இப்போ அதே அகலத்தை ஆர்ம் ஹோல் சைட்லையும் மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 3 டாட்டும் நம்மளுடைய டாட்டோட ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் பாயிண்ட்டு. இப்போ நம்ம அதோட இது ஸ்டிச் பண்ணுறோம். டாட்டோனுடைய அகலம் பார்த்திங்கன்னா பாடி லூஸும் இடுப்பு அளவுக்கும் உட்பட்டு நம்மளுடைய டாட்டு அகலம் வரும். இப்போ அந்த டாட் அகலம் நம்ம பிடிச்சிட்டோம். டாட் அகலம் எவ்வளோ பிடிக்கணுங்கிறதும் நம்மளுடைய ஃபேஷன் டாட்டோட டாட் ஸ்கேல்லையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்தும் கூட தெளிவாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஹூக் டாட்டு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் அளவுக்கு நம்ம பிடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்ம் ஹோல் டாட்டும் நம்ம அதே மாதிரி நம்ம முன்னாடியே மார்க் பண்ணதை வச்சு ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய உடம்புக்காரவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக டாட் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கானது தான் இப்போ நம்ம இந்த இதில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி எந்த பாடி லூஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன கப் ஷேப்பாக இருக்கவங்க, அப்நார்மல் கப் ஷேப்பாக இருக்கவங்க எல்லாருக்குமே நம்மளோட டாட் ஸ்கேல் மூலயமாவே ஈஸியாக நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டு கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்கார்றதுக்கு நம்ம இனி பயப்படவே தேவையில்லை. நம்மளுடைய டாட் ஸ்கேல் வச்சாலே போதும். இப்போது நம்ம இன்னொரு சைடோட டாட் பிடிக்கிறதுக்கான பொசிஷன் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த பொசிஷனை 2ஆக மடிச்சிட்டோம். நம்மளோட அந்த சென்டர் பகுதி எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி சென்டர் நாட்ச் போட்டிருந்தங்காட்டியும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் டாட்டோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுடைய டாட் ஸ்கேல்லையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய உயரம், டாட்டோட உயரம் மார்க் பண்ணிடுறோம். டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அலோவன்ஸோடு சேர்த்தி தான் மார்க் பண்ணுவோம். உதாரணத்துக்கு 3.5 இன்ச் உயரம் வருது அப்படின்னா 1/2 இன்ச்சு சேர்த்தி 4 இன்ச்சை நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஹூக் சைடோடதுக்கு ஹூக் சைடு சென்டர் எடுத்துக்கலாம், ஆர்ம் ஹோலோட சென்டரும் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் சென்டர் எடுத்து இந்த சென்டர் பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். ஹூக் சைடோட சென்டர் தான் சென்டர் நம்மளுக்கு. அந்த சென்டரும் நம்ம டாட் எவ்வளோ பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான கீழே மெயின் டாட்டோட உயரமும் வச்சு தான் நம்மளுடைய அகலம் எடுக்க போகிறோம். இப்போ அந்த அகலம் எடுத்துட்டோம். அந்த அகலத்தை நம்மளுடைய ஹூக் சென்டர்லேருந்து வச்சு நம்மளுடைய டாட் சென்டர் பகுதிக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய அளவான 1.5 இன்ச் அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே 1.5 இன்ச் அளவை நம்மளோட சென்டர் டாட்டில் இருந்து, இந்த சென்டர் டாட் தெரியுது பாருங்கள், அந்த சென்டரில் இருந்து நம்ம நேர் பக்கமாக நம்மளோட அதே 1.5 இன்ச் அளவை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய 3 மெஷர்மெண்ட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் படி நம்ம இன்னொரு சைடு மெஷர்மெண்ட்கான டாட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். டாட்டோட அகலமும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மளுடைய ஃபேஷன் டாட் ஸ்கேல்லே இருக்கும். அந்த ஸ்கேல்லையே நீங்கள் பார்த்து தாராளமாக பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்கேல் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி,
இல்லை நம்ம ப்ரொஃபஷனலாக கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு டைமும் நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்தோ இல்லை ஒரு அளவு ப்ளவுஸை பார்த்தோ நம்ம எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. டைரெக்டாக நம்மளோட ஸ்கேல் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் 2 சைடுக்கான டாட்டை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். அதுவும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல், எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கக்கூடிய டாட்டை நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம். நம்மளோட ஹூக் டாட் பிடிச்சி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது ஆஃப் ஹோல் டாட் பிடிக்க போகிறோம். ஆஃப் ஹோல் டாட்டுக்கும் நம்ம ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹோல் டாட்டுக்கு 1/4 இன்ச்லேருந்து 1 பாயிண்ட் மேலே வச்சுக்கோங்க. பெரிய உடம்புக்காரங்கும் போது நம்ம அந்த அளவுக்கு பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கப்பு கிட்டையும் சரி ஆம்ஹோல் கிட்டையும் அந்த ஒரு சுருக்கம் வராது. கப்பு கரெக்டாக நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். நீங்கள் நம்மளுடைய ஃபேஷன் டாட்டோடைய டாட் ஸ்கேலை வச்சு நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டுக்கு வேணாலும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம்.